சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டசபை தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். திருப்பத்தூர் தொகுதியில் 4 முறை வெற்றி பெற்று 2 முறை அமைச்சராகவும் 2 முறை எம்எல்ஏவாகவும் இருந்து தற்பொழுது 5வது முறையாக போட்டியிடுகிறார். எஸ்புதூர் ஒன்றியம் கே புதுப்பட்டி கிராமத்தில் இன்று ஓட்டு கேட்டு பிரச்சாரத்திற்கு சென்றார். 50க்கும் மேற்பட்டோர் வாகனத்தை மறித்து அமைச்சர் காரின் முன்பு ரோட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட பிரச்சினையால் கோயில் திருவிழா நடைபெறவில்லை. கோர்ட் கோயில் திருவிழாவை நிறுத்தி வைத்துள்ளதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினர். சுதாரித்துக் கொண்ட அமைச்சர் பெரிய கருப்பன், இது நீதிமன்ற உத்தரவு, இதில் அரசு எதுவும் செய்ய முடியாது என பதிலளித்தார். கிராமத்தினர் பின் எதற்காக ஓட்டு கேட்டு கிராமத்திற்கு வருகிறீர்கள் என ஆவேசப்பட்டனர். அமைச்சருடன் வந்த கட்சி பிரமுகர்கள் முற்றுகையிட்டவர்களிடம் சமாதானம் செய்தனர். 1 மணி நேரம் செய்வதறியாது திகைத்து நின்ற அமைச்சர் பெரிய கருப்பன் ஆளை விட்டா போதும் என ஓட்டு கேட்காமல் வந்த வழியில் திரும்பி சென்றார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் இளங்காங்கூர் கிராமத்தில் ஓட்டு கேட்டார். அமைச்சர் ராஜ கண்ணப்பனிடம் கிராம மக்கள், கடந்த முறை ஜெயிக்க வைத்தோம், எங்கள் கிராமத்திற்கு இந்த 5 வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க? பஸ் இல்ல, குடிநீர் இல்ல, ரோடு இல்ல, தெருவிளக்கு இல்ல, பள்ளி இல்ல என குறைகளை அடுக்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சரி, இந்த முறை ஜெயிக்க வைங்க, எல்லா வசதிகளையும் செஞ்சு தரோம் என உடன்பிறப்புகள் சமாதானம் செய்தனர். எனினும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆலவிடு சாமி என சொல்லாத குறையாக அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பிரச்சார வேனில் ஏறி சிட்டாக பறந்தார். அமைச்சருடன் வந்த அல்ல கைகள், ஆகா வசமா மாட்டி விட்டுட்டு அமைச்சர் எஸ்கேப் ஆயிட்டாரே என வருத்தப்படாத வாலிபர் சங்க காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் கிசுகிசுத்துக் கொண்டனர். காடுகள்ல இருந்து பள்ளிக்கூடம் தேர்வு வெளியே போகுதுங்க. அப்ப எப்படி சின்ன சிறு போக முடியாது பண்றாங்க. இங்க பள்ளி பசங்க இல்ல, எல்லாம் செஞ்சாங்க, ஒண்ணுமே செய்யல. பஸ் ஒண்ணும் செய்யல விடல. 5 வருஷமாச்சு, 5 வருஷம் பஸ் இல்ல, ஒண்ணும் என்ன செய்யறாங்க? பஸ் விட்டுட்டு அந்த ஊர் பஸ் எந்த காலம் 20 வருஷமா மட்டும் எப்படி படிக்க ஒரு நேரம் வந்து தாய்மாரே, இளங்காங்கூர் வாக்காளர் பெருங்குடி மக்களே, நமது வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு ஓட்டு போட்டு எதுவும் செஞ்சு கொடுக்கலையா? ஒண்ணுமே இல்ல அந்த ஊருக்கு. இப்பதான் வந்திருக்காரு, நீ செய்தோ போயிடுவார். இந்த ரேஷன் கடை ஒண்ணு இடிச்சு வேற ஒண்ணுமே செய்யல. இங்க என்ன இருந்துக்கா 14 இன்னும் வந்தது 10 வருஷம் கஷ்டமா. இப்படி பிள்ளைய படிக்க முடியல. 5வது படிச்சதோட காடுகிற கட்டில போனா சைக்கிள்ல போகுதுங்க. ஒரு நேரம் 14 மட்டும் வருது. அது ஒரு நாளைக்கு வரேன், ஒரு நாளைக்கு வரேன். நாங்க என்ன செய்வோம்? ஆட்டோல போயில பயமா இருக்கு. எல்லாத்தையும் வரலாம்ல, அப்படி கையா வந்து கையா போய் தேடி ஜெயிச்சாங்கல்ல, ஜெயிக்க வச்சோம்ல, இப்ப செய்யணும்ல, எதுவுமே இல்ல. அப்ப எப்படி இப்ப ஓட்டு போடணும்னு நினைப்போம்? ஓட்டுக்கு மட்டும் கேக்குறாங்க. அப்புறம் யாருமே அந்த டைம் வந்து கேக்குறாங்க. நன்றி சொல்ல வந்தார அமைச்சராக வேற எதுவும் செய்யலாம். எதுவுமே செய்ய சரியான காட்டு பேவரா இருக்குது. அந்த பூரம் கிடக்குது. நாங்க கஷ்டப்படுறோம்.